இரண்டாவது முறையா தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பா அந்த வளைகுடா போர்கள் எப்படி கொரோனா நேரத்தில் நாம அதெல்லாம் ஒற்றுமையா இருந்து சிறப்பாக அதையெல்லாம் எதிர்கொண்டோமோ அதுபோல இந்த காலகட்டத்திலையும் மக்களின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். மக்களின் நலனை மனதிலே கொண்டு இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல திமுகவின் குடும்ப ஆட்சி, அங்க அந்த வாரிசு அரசியல், அதுபோல திமுகவில் நடைபெறுகிற ஊழல்கள், முறைகேடுகள், ஆட்சியில மக்கள் வரிப்பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தை நோக்கி போகிறது. எப்படி ஆறுகள் எல்லாம் கடலை நோக்கி செல்கிற மாதிரி ஊழல் முறைகேடுகள்ல ஈட்டிய பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தை நோக்கி செல்வதாக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னார். அதுபோல சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா திமுக நிர்வாகிகளே இது போன்ற பாலியல் கொடுமைகளை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி பேசினார். மற்ற மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டை பாருங்க, பாஜக ஆட்சி செய்யற மாநிலத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது அப்படி எப்படி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்றும் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. மற்ற மாநிலத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை, அந்த மாநில மக்கள் பார்த்துக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்ப தேர்தல் வருது. இந்த ஆட்சியாளர்கள் 21 தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை 80% மேல் நிறைவேற்றவில்லை. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அனைத்து தரப்பு தொழிலாளிகள், இன்னும் சொல்ல போனால் மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பது எல்லோரையும் பாதித்திருக்கிறது. தொழில் செய்பவரை பாதித்திருக்கிறது. அதுபோல சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறார்கள். அதுபோல பத்திரப்பதிவு அதிகரித்திருக்கிறது. அதுபோல எல்லா விலைவாசி உயர்வு, இவங்க மாசம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் இல்ல, மாசம் 10,000 கொடுத்தா கூட இந்த 4-5 ஆண்டுகள் ஏற்பட்டிருக்க விலைவாசி உயர்வை இவர்களால் ஈடு செய்ய முடியாது. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டார். ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் போட்டு மக்களை மறைக்க வைத்ததாக நிறுத்திக் கொண்டிருக்க மக்களுக்கு தெரியாது யாரோட பணம். அதனால் உரிய பதிலை இந்த தேர்தலில் தருவார். தெரியல, இப்ப தேதி 2-3 நாள் அறிவிப்பாங்க. அதுக்கு எங்க தொகுதி பங்கீடு விரைவில் சுமூகமாக முடிவடையும். நேற்று முன்தினம் நடந்த திமுக மாநாட்டில் கலந்து கொண்ட 2 பேர் இறந்திருக்காங்க. ஆமா, அதுக்கு திமுக ஆட்சியாளர்கள் தான் பதில் சொல்லணும்.